நம்மளுடைய கெஸ்ட் வந்து நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான காரசாரமான ஒரு ரெசிபியோட தான் வந்திருக்காங்க. என்ன பண்ண போறாங்கங்கிறத பார்க்கலாம் நாம. லெட்ஸ் வெல்கம் சாய் ரத்னா. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கும் உங்க கூட சமைக்கிறதுல. இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம் ஆக்சுவலா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் கருணைக்கிழங்குன்னு ஒரு டிஷ் பண்ண போறோம். இது வந்து மதுரை சைட்லாம் ரொம்ப இது வந்து ஃபேமஸா கல்யாண வீடு ஏதாவது ஃபங்க்ஷன்னாலே இந்த ஒரு காய் இருக்கும். ஓகே ஓகே. அது மாதிரி உங்களுக்கு மதுரையா? மதுரை எனக்கு. அப்ப மதுரையில் நிறைய ஸ்பெஷல் இருக்கு. நிறைய இருக்கு மேடம். சரி, நம்ம அதை ஒன்னொன்னா பேசும்போது கண்டிப்பா. இப்ப வந்து நம்ம பள்ளிப்பாளையம் கருணைக்கிழங்கு பண்றதுக்கு தேவையானதெல்லாம் என்னன்னு பாத்துடலாம். ஓகே. பள்ளிப்பாளையம் கருணைக்கிழங்கு செய்ய தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பள்ளிப்பாளையம் கருணைக்கிழங்கு செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த கருணைக்கிழங்கு 1 கப், சின்ன வெங்காயம் 1 கப், தேங்காய் 1/2 கப், பூண்டு 10 நம்பர், இஞ்சி பூண்டு அரைப்பதற்கு தேவையான அளவு, முந்திரி பருப்பு 5 நம்பர், வெண்ணெய் தேவையான அளவு, வரமிளகாய் 5 நம்பர், வரமிளகா பொடி 2 டீஸ்பூன், கரம் மசாலா பொடி 1 டீஸ்பூன், தனியா பொடி 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, சீரகம், கிராம்பு, சோம்பு, மராட்டி மொக்கு, ஏலக்காய், பட்டை, பிரிஞ்சி இலை, கசகசா அரைப்பதற்கு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. பள்ளிப்பாளையம் கருணைக்கிழங்கு செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் படங்கள்ல நடிச்சிட்டு இருக்கேன். பிசினஸ் வந்து படங்கள் வாங்கி ரைட்ஸ் விற்கிறது அது பண்ணிட்டு இருக்கேன். ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டா மிஸ்கின் சார் கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஆக்டிங் பண்ணியிருக்கேன். சூப்பர். இன்னும் ரிலீஸ் ஆகும். இன்னும் நிறைய படங்கள் வாய்ப்புகள் வரட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த நம்ம கருணைக்கிழங்கு வந்து எண்ணெய் காய வச்சிட்டோம்னா இதை பொரிச்சு எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து இதை நம்ம அரைச்சிடலாம். சரி, என்னென்ன மசால் போட்டு அரைக்கணும்ன்றத ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் அரைக்கிறதுக்கு என்னென்ன போடலாமா சொல்லுங்க. ஓகே. இப்போ வந்து சின்ன வெங்காயம். இதுக்கு ஆக்சுவலா சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்கணும் இல்ல பெரிய வெங்காயம்? சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் கொடுக்கும். இந்த பள்ளிப்பாளையம் கிழங்குக்கு இந்த சின்ன வெங்காயம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல். ஓகே, அது ஃபர்ஸ்ட் சின்ன வெங்காயம். ஓகேவா? அடுத்து இஞ்சி. இது ஃபுல்லாவே போடலாமா? ஃபுல்லா போட்டுருங்க. இஞ்சி பூண்டு. ஆமா, இஞ்சி பூண்டு. அடுத்து இந்த ஸ்பைசஸ் எல்லாமே பிரியாணி எல்லாம் நம்ம எடுத்து வச்சிருந்த சோம்பு, கிராம்பு, சீரகம், மிளகு, பட்டை எல்லாமே போட்டுருங்க. மெயின் இந்த முந்திரி போட்டா கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். ஓகே, ரொம்ப போடக்கூடாது. ஒரு 4-5 இல்லைன்னா இது பிடிக்கும். கெட்டி ஆயிடும். அதுக்காக அது. அடுத்து மசாலா ஐட்டம் போட்டுருவோமா? தேங்காய் போடுறோமா இல்ல தேங்காய் வந்து பள்ளிப்பாளையம்னாலே தேங்காய் முழுசா இருக்கணும். அதுதான் பள்ளிப்பாளையம் கருணைக்கிழங்கு. சிக்கன்ல வந்து பாத்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் ஹோட்டல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பள்ளிப்பாளையம் சிக்கன், மட்டன் எல்லாத்துலயுமே இந்த தேங்காய் வந்து பீசஸா தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் பள்ளிப்பாளையம். நம்ம வெஜ் பண்றோம் இல்லையா, அதனால அது தேங்காய் போட்டு தான். சரி, இது ஃபுல்லாவே போடலாமா? ஃபுல்லா போட்டுருங்க, அளவு கரெக்டா. நம்ம வந்து வரமிளகா பொடி, வரமிளகா தூள் போட்டுருங்க. இது காஷ்மீர் சில்லி. ஓகே, கலருக்காக. கலருக்காக. அது இது கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள், தனியா பொடி. அது இதுவும் ஃபுல்லா போட்டுறலாமா? ஃபுல்லா போட்டுருங்க. இது வந்து கரம் மசாலா. இது எவ்வளவு போடணும்? இது கொஞ்சம் கம்மியா போட்டாலே போதும். இது இந்த அளவு போட்டா போதும். ஒரு ஸ்பூன் போடுங்க. போதும் பாருங்க. போதும் மேடம். அது ஒரு ஸ்பூன் போதும். உப்பு தேவையான அளவு கொஞ்சம் போட்டுங்க. பாருங்க இவ்வளவு போதுமா? 2 ஸ்பூன் போடுங்க. கிழங்கு 1/2 kg இருக்குல்ல, 2 ஸ்பூன் போடுங்க. நீங்க கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு சேர்க்கல? போட்டுருங்க 2 ஸ்பூன். ஓகே, அவ்வளோதான். இந்த மசாலா அரைக்கணும். இப்போ அரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. வெங்காயம், பட்டை, கிராம்பு, சோம்பு, தனியா பொடி, மசாலா பொடி எல்லாம் சேர்த்து ஒன்றா போட்டாச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் நாம. அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து எண்ணெய் காஞ்சிருது. பொரிக்க வேண்டியது நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். கருணைக்கிழங்கு ஆல்ரெடி வந்து வேக வச்சு வச்சிருக்கோம். பாயில் பண்ணி வச்சாச்சு. அது அப்படியே வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சமையல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா? ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எப்போல இருந்து சமைக்க ஆரம்பிச்சீங்க? எந்த வயசுல? 18 வயசுல இருந்தே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. அம்மா ரொம்ப பாரம்பரியமா சமைப்பாங்க எங்க ஊர்ல. சமையல் தான் மெயின். எல்லாருக்கும் அந்த ரசிச்சு செய்வாங்க அம்மா ஒவ்வொரு சமையலுமே. அதுலயே நான் கத்துக்கிட்டேன் நிறைய. அம்மாக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டிஷ் எல்லாம் இருக்கும்ல? ஆமா மேடம். பிரியாணி நல்லா செய்வாங்க. அப்பெல்லாம் வந்து கேஸ் கிடையாதுல்ல உங்களுக்கு, கறி எடுக்கும் சொல்லுவாங்க. அந்த கங்கு பாத்தீங்களா, அதுலதான் இந்த பள்ளிப்பாளையம் கிழங்கு கூட அதுலதான் பண்ணுவாங்க. அது அவ்வளவு வாசனை வேற. அந்த வாசனையிலே டேஸ்டா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க முதல்ல சமைச்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ட்ரை பண்ணிருப்போம் இல்லையா நம்ம அந்த வயசுல? மட்டன் குழம்பு வைக்க சொன்னாங்க அம்மா.
இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் எதுவுமே சேர்க்காம வெறும் மட்டனை போட்டு பொடியை போட்டு குழம்பு வச்சுட்டேன், கசகசா போட்டு சோம்பு போட்டு வச்சுட்டேன். அதுவே எங்க அப்பா வந்து நல்லா இல்லைன்னு சொல்லல, வச்சிருக்கே நல்லா தாண்டி இருக்கு அப்படின்ட்டாரு. அப்புறம் அம்மா சொன்னாங்க இப்படி வைக்க கூடாது, மட்டன் போடும்போது இந்த இஞ்சி பூண்டு எல்லாம் தட்டி போட்டு நீ வேக வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி நான் நிறைய ஆரம்பிச்சிட்டேன். அதை எங்க அப்பா ஒருத்தர் தான் விரும்பி சாப்பிட்டாரு அந்த குழம்ப. அம்மா கோளாறு சொல்லிட்டே இருப்பாங்க, பொண்ணுனாலே அப்பாவுக்கு ஒரு ஸ்பெஷல் தானே. ஆமா. இது வந்து எப்படி நம்ம பொரிச்சு எடுக்க போறோம்? சாஃப்டாவா இல்ல கொஞ்சம் கலர் மாறணுமா? கோல்டன் கலரா? இது எதுக்காக நம்ம பொரிக்கிறோம் அப்படின்னா, இந்த சில கிழங்கு வந்து கருணக்கிழங்கு கொஞ்சம் கரகரன்னு நாக்கு அரிக்கும் பாத்தீங்களா, அதுக்காக தான் இந்த கிழங்கை வந்து லைட்டா பாயில் பண்ணி ஆஃப் பாயில் பண்ணி எடுத்துட்டு இது கொஞ்சம் எண்ணெயில போட்டு எடுத்துட்டோம்னா அந்த கரகரப்பெல்லாம் போயிடும். அப்புறமா நம்ம அந்த இன்கிரீடியன்ஸ் சேர்க்கும் போது அது டேஸ்ட் கொடுக்கும், கரகரப்பு இருக்காது, நல்லா இருக்கும். இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து வரும்போது நல்லா இருக்கும். கொஞ்சம் ஆஃப் பாயில் ஆனாலே போதும், ரொம்ப கிறிஸ்பியாலாம் ஆகணும்னு கிடையாது. ஒரு அந்த கரகரப்பு போற அளவுக்கு எண்ணெயில வெந்தா போதும். அது மாதிரி இதுக்கு வெண்ணெய் தான் ரொம்ப முக்கியமா இல்ல எண்ணெயில இறக்கும் போது எண்ணெயில பொரிச்சு எடுத்துட்டு லாஸ்ட் இன்கிரீடியன்ட் சேர்க்கும் போது லாஸ்டா அந்த பட்டரை போட்டுறணும். அதுவும் சேர்ந்து அது வேகும் போது அந்த வாசனை இருக்கு பாருங்க, அப்படி இருக்கும். இந்த இது போதுமா இல்ல கொஞ்சம் கலர் மாறணுமா? எடுத்துடலாமா இப்போ? அது அந்த பொரிஞ்ச மாதிரி இருந்தா போதும், கலர் கூட ரொம்ப மாறணும்னு அவசியம் இல்ல. அதெல்லாம் தேவையில்லை, இந்த கரகரப்பு போயிடும் நமக்கு, அவ்வளவுதான். இதே மாதிரி நம்ம மிச்சம் இருக்கிற காயும் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆமா. இப்போ இந்த பக்கம் வந்து காய் வந்து பொரிஞ்சுட்டு இருக்கட்டும், அதுக்குள்ள நம்ம வந்து மசாலா எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை அரைச்சி எடுத்துட்டு வரலாம். நம்ம வேக வச்ச கருணக்கிழங்க பொரிச்சு எடுத்துட்டாச்சு. அடுத்தது வந்து அரைக்க வேண்டியது அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்ப என்ன பண்ண போறோம் நாம? இந்த பக்கம் கடாயில எண்ணெய் ரொம்ப தாராளமா விட்டுருக்கோம் இல்லையா? இதுக்கு எண்ணெய் ஜாஸ்தி தேவைப்படும். எண்ணெயும் மசாலும் தான் அதுல மெயின். நம்ம வந்து எண்ணெய் கொஞ்சம் தாராளமா விட்டுருக்கோம், காஞ்சிருக்கு. இப்ப என்ன பண்ண போறோம்னு சொல்லிடுங்க. இப்போ இந்த மசாலா இதுல போட போறோம். மசால் வந்து நல்ல இந்த ஆயிலே வேகும். ஏன்னா அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாமே பச்சையா தானே போட்டோம், அதனால அந்த வாசனை போகணும். இந்த எண்ணெய் தனியா பிரிஞ்சு வரணும், மசாலா நல்லா வெந்து இது தனியா பிரிஞ்சு வரும். ஓகே, ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கிடலாம் இல்லையா? ஓகே, இப்படியே சொல்லுங்க. ஃப்ளேம் ரொம்ப வச்சாலும் கறிக்கும் அந்த மாதிரி. ஆமா ஆமா, அதனால சிம்லே கொஞ்சம் வச்சிருக்கோம், இந்த பக்குவம் வர வரைக்கும். அப்புறம் நம்ம சீக்கிரம் போட்டு இறக்கிறோம். சரி சரி. இப்போ உங்களுக்கு பசங்க இருக்காங்களா? அவங்க என்ன பண்றாங்க? எனக்கு 2 பொண்ணுங்க. என்ன பண்றாங்க? கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. பெரிய பொண்ணு ஐடில ஒர்க் பண்றாங்க, ஒரு பொண்ணு படிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, வெரி குட். அவங்களுக்கு நீங்க பண்றதுல என்ன ரொம்ப பிடிக்கும்? நான்வெஜ், வெஜ்ஜில் வந்து சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா, அது போக நிறைய குருமா, வெஜ் குருமா அதெல்லாம் வச்சு தருவேன், அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும். பாயாசம் பண்ணுவேன், பான் பாயாசம், வெத்தலையிலே பாயாசம் பண்ணுவோம், அது ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்களுக்கு. சளி இருந்ததுன்னா அந்த பாயாசம் பண்ணி கொடுப்பேன், அது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏதாவது வித்தியாசமா பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க. ஓகே, அப்ப நிறைய ட்ரை பண்ணிருப்பீங்கல்ல? நிறைய ட்ரை பண்ணி. உங்க பசங்களும் நல்லா சமைப்பாங்களா? அவங்களும் நல்லா பண்ணுவாங்க, 2 பொண்ணுமே நல்லா பண்ணுவாங்க. நீங்க பண்றதுல ஒரு ஸ்பெஷல் டிஷ் இருக்கும்ல, அந்த மாதிரி அவங்க கிட்ட என்ன ஸ்பெஷல்? அவங்க வந்து இந்த பிரெட் சாண்ட்விச், அவகோடா வச்சு இப்ப இருக்கிற மாதிரி. ஆமா, இப்ப உள்ள ட்ரெண்டுக்கு இருக்கிற மாதிரி நிறைய அந்த மாதிரி ஐட்டம், பர்கரு, சாண்ட்விச், பாஸ்தா, அந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. அவங்க புதுசா பண்ணுவாங்க ரெசிபி. ஆனா எது பண்ணாலும் அம்மா வந்து இந்த மாதிரி டிஷ் பண்ணி கொடுத்தா, ட்ரெடிஷனல் டிஷ் எல்லாம் அம்மா பண்றது. இலை போட்டு அவங்களுக்கு ஒரு 10 காய் வச்சு சாதம் இவ்வளவுதான் வச்சுக்கிடுவாங்க. காய் நிறைய இருக்கணும், சைட் டிஷ், பாயாசம், அப்பளம், வடை, இத்தனை காய் வச்சாதான் வெஜ்ஜு சாப்பிடுவாங்க. ஓகே ஓகே. நான்வெஜ்னா அப்படியே சாப்பிட்டுருவாங்க. காய் வச்சா அத்தனை காய் இருக்கணும் இலையில. ஓகே ஓகே. இது கொஞ்சம் நல்லா வெந்துச்சு. இப்போ கொஞ்சம் மசாலா நல்லா வந்துச்சு. இப்போ கிழங்கு ஆட் போடலாமா? கிழங்கு வந்து இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும், பிரிஞ்சு வந்துச்சு. அப்பதான் கிழங்குல இந்த மசாலா பிடிக்கணும் இல்லையா? ஆமா, அது அப்சர்வ் பண்ணிக்கணும். அப்பதான் இதுல நம்ம எதுவுமே தாளிக்கலானா? இது தாளிக்கவே கூடாது மேடம், எல்லாமே வந்து பச்சையா தான். இப்ப கிழங்கு போட்டோம்ல, ஆமா, இப்ப பாருங்க இந்த கருவேப்பிலையே பச்சையா தான் அப்படியே போடும். அந்த கருவேப்பிலை வாசமா இருக்கும்.
நம்ம அது ஃப்ரை ஆயிடுச்சுன்னா கருவேப்பிலை அந்த ஸ்மெல் வராது. இது இப்படியே நல்ல வந்து வாசமா இருக்கும். அது ஒரு வேற மாதிரி வாசனையா அது இருக்கும், வேற இது வேற வாசம், இது மாதிரி ஒரு இருக்கும். ஸ்மெல் இருக்கும், நல்லா இருக்கும். ஆல்ரெடி நல்லா காரம் போட்டிருக்கோம், நம்ம மேல வந்து வரமிளகாயும் போட போறோம். ஆமா, வரமிளகாய் எதுக்காக போறோம்னா வரமிளகாயும் இந்த தேங்காயும் தான் பள்ளிப்பாளையம்ன்றதுக்கு பேரு. இது ரெண்டும் இருக்கணும் அந்த டிஷ். ஓகே, இது ரெண்டும் தான் மெயின். அது அப்படியே போடும். அது என்னன்னா சாப்பிடும்போது அந்த தேங்காய் வாயில ஆப்பிடுறது வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். நீங்க இது வந்து தயிர் சாதத்துக்கு இந்த சேனக்கிழங்கு வச்சு சாப்பிடும்போது இந்த மிளகா இந்த தேங்காய் எல்லாம் கடிச்சு சாப்பிடும்போது இந்த மசாலோட அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்குதான் இது போடுறது. ஓகே ஓகே. இப்போ கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் இதுவாயிடுச்சுல, நம்ம அரைச்சதுலயே தண்ணி இருக்கு, அதையே ஆட் கொஞ்சம் அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சேர்ந்தாப்புல வர்றதுக்கு. பச்சை கருவேப்பிலை சேர்த்தாச்சு. அடுத்தது வரமிளகா. இது வந்து உங்களுக்கு தனியா காரமா தெரியாதா? தெரியாது, சேர்ந்தாப்புல வந்துடும். தேங்காய் ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி ஸ்பெஷல் தேங்காய், இதுதான் ரொம்ப முக்கியம். கடைசி அப்படியே பார்க்கும்போது நல்லா காரசாரமா இருக்கு. இப்போ இதெல்லாம் போட்டோமா நம்ம, தேங்காய் வரமிளகாய் எல்லாம் போட்டோம். லாஸ்ட் இதுக்கெல்லாம் இந்த காரம் எல்லாம் கொஞ்சம் எடுத்துரும். இந்த பட்டர் போட்டோம்னா கொஞ்சம் நல்ல டேஸ்டியா இருக்கும். அதுக்கு தான் இது போடுறது. ஃபுல்லா போட்டுடலாமா? ஃபுல்லாவே போட்டுருவோம். இதுல எண்ணெயும் வெண்ணையும் கூட தான், அதாவது நாங்க தாராளமா எண்ணெய் விட்டு தான் அவங்க சமைச்சிருக்காங்க. காரம் எப்பயுமே சொல்றதுதான், உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க பார்த்து கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம். கரெக்ட் மேடம். ஓகே, கரெக்ட். ரெடி ஆயிடுதா? ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணிடுவோம். நம்மளுடைய பள்ளிப்பாளையம் கருணைக்கிழங்கு ரெடி. இது வந்து சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுக்கலாமா? சப்பாத்திக்கு நீங்க ரைஸ் வந்து இது ஜீரக சம்பா ரைஸ் இருக்குங்களா, அது வடிச்சிட்டு இந்த சாதத்துல இதை போட்டு சாப்பிட்டு பாருங்களேன், சுட சுட அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அது நெய்யோ எண்ணெயோ போட்டு, நெய்யே தேவையில்லை, இதுல பட்டர் போட்டிருக்கோம்ல, அதனால அதுவே அவ்வளோ டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு சப்பாத்தி பூரி அதுக்கெல்லாம் நல்லா இருக்கும், பரோட்டா எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம், நல்லா இருக்கும். பள்ளிப்பாளையம் கருணைக்கிழங்கு செய்முறை. ஃபர்ஸ்ட் வந்து கருணைக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்துட்டு எண்ணெயில பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அரைக்க வேண்டியது வந்து சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், மிளகு, அப்புறம் மராட்டி முக்கு, பிரிஞ்சி இலை, கசகசா, முந்திரி பருப்பு, வரமிளகா பொடி, தனியா பொடி, கரம் மசாலா பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்து தேவையான உப்பையும் போட்டு அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கடாயில எண்ணெய் விட்டு கொஞ்சம் தாராளமாவே எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அரைச்ச விழுதையும் சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரணும். அதுக்கப்புறம் அதோட பச்சை வாசனை போக நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கருணைக்கிழங்கையும் சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலாக கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு அதை ஒரு பிரட்டிட்டு வரமிளகாயும் சேர்த்துட்டு பல்லு பல்லா கட் பண்ணி வச்சுக்க தேங்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்டா வந்து நல்லா ஒரு கிண்ணத்துக்கு வெண்ணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய பள்ளிப்பாளையம் கருணைக்கிழங்கு ரெடி. பள்ளிப்பாளையம் கருணைக்கிழங்கு எப்படி பண்றதுன்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். எங்க ஷோக்கு வந்து ரொம்ப சிம்பிளா நல்லா ட்ரெடிஷ்னலான ஒரு டிஷ் பண்ணி காமிச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். தேங்க்யூ மேம். பள்ளிப்பாளையம் கருணைக்கிழங்கு இது நீங்களும் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஜெயா டிவிக்கு மிக்க நன்றி. நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. நன்றி, வணக்கம். இது உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ரசிக்க ருசிக்க.